வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு கே மீன்ஸ் அல்கரிதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல யூஸ் பண்ற ஒரு கிளஸ்டரிங் அல்கரிதம். ஓகேங்களா? இது டேட்டாவை கே குரூப்ஸாக டிவைட் பண்ணும். அதாவது சிமிலரான டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு குரூப்பாகவும் டிஃப்ரெண்டான டேட்டா பாயிண்ட்ஸை வேற ஒரு குரூப்பாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். குரூப்புன்றது இதை இங்கே கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளஸ்டருக்கு ஒரு சென்ட்ராய்டு இருக்கும். சென்ட்ராய்டுன்றது சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இதோட அல்கரிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூஸ் கே, அதாவது நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். கேவை வந்து சூஸ் பண்ணும். அல்கரிதத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். டேட்டாவை எவ்வளோ கிளஸ்டர்ஸாக டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கே. இங்கே கே ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 கிளஸ்டர், அதாவது 3 குரூப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம்னு மீனிங். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கே வந்து சென்ட்ராய்ட்ஸ் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? சென்ட்ராய்ட்ஸ்ன்றது கிளஸ்டரோட சென்டர் பாயிண்ட். இனிஷியலாக என்ன பண்ணுன்னா அல்கரிதம் ரேண்டமாக கே பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும் கிளஸ்டரோட சென்டர்ஸ்க்காக. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். அதாவது இப்போது அல்கரிதம் என்ன பண்ணுன்னா எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துகிட்டு சென்ட்ராய்டோட டிஸ்டன்ஸ், அதாவது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கம்ப்யூட் பண்ணுவீங்க. ஸோ எந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது செக் பண்ணும். இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா அசைன் டு த நியரஸ்ட் சென்ட்ராய்டு, அதாவது இங்கே வந்து குரூப் ஃபார்ம் ஆகும். ஒரு டேட்டா பாயிண்ட் நியரஸ்ட் சென்ட்ராய்டு இருக்கிற கிளஸ்டருக்கு அசைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி எல்லா பாயிண்ட்ஸும் நியரஸ்ட் சென்ட்ராய்டுக்கு குரூப் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளஸ்டர் ஒன்றுன்றது சென்ட்ராய்டு ஏக்கு க்ளோஸாக இருக்குது, கிளஸ்டர் 2ன்றது சென்ட்ராய்டு பிக்கு க்ளோஸாக இருக்குது, கிளஸ்டர் 3ன்றது சென்ட்ராய்டு சிக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 வந்து ரீகால்குலேட் சென்ட்ராய்ட்ஸ், அதாவது கிளஸ்டரோட சென்டர் வந்து இங்கே அகைன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒரு கிளஸ்டரில் இருக்கிற ஆவரேஜ் பொசிஷனை கால்குலேட் பண்ணிவிட்டு நியூவாக வந்து சென்ட்ராய்டு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ மேத்தமெட்டிக்காக பார்த்தோம்னா நியூ சென்ட்ராய்டு அப்படின்றது மீன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் தட் கிளஸ்டர். அந்த கிளஸ்டரில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸோட மீனையும் எடுக்கும்போது நமக்கு வந்து நியூ சென்ட்ராய்டு பொசிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் கிளஸ்டரோட சென்டர் வந்து ஆக்சுவல் குரூப் வந்து மிடில் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு 3லேருந்து 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேபிளாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேபிள் ரிசல்ட்டை தான் நம்ம வந்து கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா கே மீன்ஸ்ன்றது டேட்டாவை கே குரூப்ஸாக டிவைட் பண்ணும். டிஸ்டன்ஸ் பேஸ்டு நியரஸ்ட் சென்ட்ராய்டுக்கு அசைன் பண்ணிவிட்டு கிளஸ்டர் வந்து சென்டரை அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் வந்து இது ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன், மார்க்கெட் செக்மெண்டேஷன், இமேஜ் கம்ப்ரெஷன் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.